Hallelujah. Jesus Christ is the same yesterday, today and forever. Hallelujah. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்னபடி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மனதுருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே தேவன் மறுபடியும் சபைகளுக்கு இறங்குவார், மனதுருகுவார், மனம் இறங்குவார். அப்படிதான் வேதம் சொல்லுது. மனதுருக்கத்தோடே நான் எருசலேமிடத்தில் திரும்புவேன், மனதுருக்கத்தோடே சபைகளிடத்தில் திரும்புவேன். He is the compassionful God. மனதுருக்கத்தோடே நான் எருசலேமிடத்தில் திரும்புவேன், ஆலயம் அதிலே கட்டப்படும். இயேசு சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள், அது எதுவாக இருந்தாலும் சரி, வாதைகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இனி இனி வந்ததோ சரி, வரப்போறதோ சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதை நான் சொல்லலையா, இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ராஃபட்டிக் வேர்டுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படி காரியங்களை செவ்வாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறார். சர்ச்சஸ் ஆரம்பிக்கிறதற்கு பல விதத்திலே காரியங்களை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இந்தியாவிலே நான் நினைக்கிறேன் திறக்கப்பட்டிருக்கிறது என்று. ஸோ தேவன் சொன்னதை அவர் செய்கிறார். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ஆடல் பாடல் சத்தம் கேட்கப்படும். நாங்கள் நேரடியாய் சந்திப்போம். God bless you. ஹல்லேலூயா. உடைய கரங்களை உயர்த்தி let us worship him. Close your eyes. Turn your eyes upon Jesus. அப்படியே யாவரும் எஸ் லிபா ஹம்பனது பாஷக்கரே பலாதுஷி. ப்ளீஸ் தயவு செய்து அங்கே இங்கே பார்க்காதீங்க. கண்களை மூடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பேசுகிறான். ஹல்லேலூயா. லே மாமா துரை ஹபாஷி பரதுரபாஷி. எஸ் ஜபிங்க லாபதுரா பஹதினிமா ஷிபா லேகதுனாமா ஷிபிரியாலா தெனபே ஷந்துர பஹதே Hadubarial antuma hantumelekan bishara. Sebol hedenemen aletin meshura balahusha. Yes Lord. Innum துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எஸ், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் நேசிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் உம்மை Hallelujah. Ligaba shantu bahatene vashi. Liga ruba hatpene deriava shantu bahala luma adiria.
ரபுனோஷ் பல் தெகாம் பொரபாது தேபா பாரியதோரா. ஓ, கர்த்தருடைய மகிமையினால் பூமி எங்கும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளும் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளும் யெகோவா தேவனுடைய மகிமையால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளும் தேவனுடைய வார்த்தையானவரால் நிரப்பப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை பிரஸ்தாபமாவதாக. உரபா ஷமரபல மதுரபல மதுரபா ஷலவரியா துரபா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்வீர். ஓ, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் Holy Spirit of God, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். யாரும் உட்காருங்க. தேவன் இருளை வெளிச்சமாக்கு, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். இந்த உலகம் ஒழுங்கீனமாய் இருள் அடைந்ததா இருந்தது. எந்த நம்பிக்கையுமே இந்த உலகத்தில் இல்லை. பூமியானது வறுமையும் ஒழுங்கேற்றதுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இருள், நம்பிக்கை இல்லாத உலகம், ஒழுங்கற்ற உலகம், ஆழத்தின் மேல் இருள், எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. There is no future, there is no hope, there is no faith, there is no prosperity.
அப்படிப்பட்ட உலகத்தை பார்த்துதான் let there be light, வெளிச்சம் உண்டாக கடவது என்று பேசுகிறார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நம்பிக்கை இல்லையா? எல்லாத்தையும் இழந்துட்டியா? எல்லாமே உனக்கு உடைஞ்சு போயிட்டா? ஏமாந்து போயிட்டியா? உனக்கு ஃபியூச்சர் இல்லை, எதிர்காலமே இல்லைன்னு அந்த கட்டத்தில் வந்துட்டியா? I have no future, I have no faith, I have no hope. அப்படி சொல்றியா? இன்றைக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்தை என் தேவன் என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீதுக்கும் நம்பிக்கையற்ற நிலைமைகள், தாவீதுக்கும் நம்பிக்கையற்ற நிலைமைகள், தாவீதின் கூடாரமே விழுந்து போயிற்று, தாவீதுக்கு அலக்களிப்பான நிலைமைகள். அந்த சமயத்தில் தான் தாவீது சொல்லுகிறார், என் தேவன் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். என் நம்பிக்கையற்ற நிலையை அங்கே ஒரு நம்பிக்கையை நீ தருவீர், ஒரு எதிர்காலத்தை தருவீர், நல்ல வாழ்க்கையை தருவீர், நல்ல உயர்வை தருவீர், எனக்கென்று ஒரு சுபிட்சம் வரும். தாவீது சொல்லுகிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எனக்கு பின்னால சொல்லுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சொல்லுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு முறை நாங்க கொலம்போக்கு போய் பிரயாணம் டிராவல் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஹபரண காடு என்ற ஒரு காடு இருக்குது. அந்த ஹபரண காட்டு வழியால் போகும் பொழுது நைட் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ அப்படி பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு ஆசை வந்துட்டு. ஏன்னா அது ஹபரண காடு. எனக்குள்ள ஒரு ஆசை அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல எல்லா வாகனமும் போய்கொண்டு இருக்கு, அது எல்லாமே லைட் போட்டுக்கொண்டு தான், பவர் லைட் போட்டுக்கொண்டு தான் போகிறாங்க, ஹெட்லைட். ஸோ எனக்குள்ள ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா அது விபரீதமான ஆசை. நான் தம்பி டிவேக்டை ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கிற தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி ஃபுல்லாக லைட் எல்லாத்தையும், காரில் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் ஓடு. ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், என் வைஃப் கேட்டால், ஏனப்பா அப்படின்னு. இல்லை, இருட்டு என்றா என்னன்றதை இங்கே தான் பார்க்கலாம். இருட்டுண்டா என்னன்றதை இங்கே தான் பார்க்கலாம். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு, ஒரு 10 ஃபீட்டாவது 10 அடிக்காவது ஓடு, நான் பார்க்கணும் அப்படின்னு. லைட் ஆஃப் பண்ணிட்டான். விபரீதமான ஆசை தான். ஏண்டா சரியான கும் இருட்டு, அப்படி ஒரு இருட்டை நீங்கள் அங்கே தான் பார்க்கலாம். ஸோ அதை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டான். ஆஃப் பண்ணால் அவனுக்கு ஓட்ட கஷ்டம், எனக்கு பார்க்க பயங்கரமாக இருந்தது. கும் இருட்டு, அப்படி பயங்கரமான இருட்டு. வாகனமே வரல, வேற வாகனமே வரல, அவ்வளவு இருட்டு. நான் 10 அடி அப்படி போகும் பொழுது 10 அடிக்கும் போகல, கொஞ்சம் தூரம் போகக்குள்ள நான் சொன்ன லைட் ஆன் பண்ணிடுறான். அவ்வளவு இருட்டு. அந்த இருட்டை தான், அதை விட இருட்டில் என்னால் கொஞ்சம் இந்த வசனத்தை விளங்கி கொள்ள முடியுது. ஸோ
தேவன் சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 10 ஃபீட்டுக்கே கார் போக முடியல, அபர்ண காடு வழியால லைட் ஆஃப் பண்ணிட்டு. அவ்வளவு பயங்கரமா இருந்தது. புலி வந்துருமோ, ஏதாவது எலிஃபண்ட் வந்துருமோ, என்னண்டாலும் வந்துருமோ, பயங்கரமானது. There is no hope because there is no light. Hallelujah. வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறதா? நம்பிக்கை இழந்துட்டியா? எல்லாமே முடிஞ்ச கட்டத்தில் வந்துட்டியா? என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கிறியா? உனக்கு ஆண்டவர் இருளில் வெளிச்சத்தை கொண்டு வர போகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை நீ காணுவாய். அவருடைய நாமம் இயேசு. அவருடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் பொழுது, இல்லாட்டி அவருடைய வாழ்க்கையில பிரவேசித்திருந்தால் ஏதாவது ஒரு இருட்டு உன்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பகுதி டார்க்கா இருக்கிறதா, அந்த டார்க்னஸ் லைட்டாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். எந்த இடத்துல உன்னால முடியாது என்று சொல்றியோ அந்த இடத்துல இயேசுவின் வெளிச்சம் பெறப்போகிறது. அந்த இடத்துல இருந்து செழிப்பு, அந்த இடத்துல இருந்து ஒரு நம்பிக்கை, அந்த இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம். எஸ், பயப்படாத. இருளில் இருக்கிற ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இருளில் இருக்கிற நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை, பெரிய எதிர்காலத்தை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். அதை செய்வார். இனி பிரயோஜனம் இல்லை, இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, இனி எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு வேலை கிடைக்கும் என்று, அல்லது தொழில் கிடைக்கும் என்று, அல்லது படிப்பு ஞானம் எது கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு இருள் உனக்குள்ள இருந்தா உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். இருளில் இருக்கிற உனக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவார். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா? தேவன் விளக்கு ஏற்றிட்டார் என்றா, தேவன் உன்னை இருள வெளிச்சம் ஆக்கிட்டார் என்று சொன்னா அந்த வெளிச்சம் மங்காதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய எதிர்காலத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சிட்டார், வெளிச்சத்தை வச்சிட்டார் என்று சொன்னா உன்னுடைய எதிர்காலம் மங்காது. உன்னுடைய நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கையை தேவன் கொண்டு வந்துட்டாருண்டா இனி அந்த நம்பிக்கை வந்து மண்ணாய் போகாது, வீணாய் போகாது, அது பொன்னாக விளங்கும். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். சும்மா பிரகாசம் இல்ல, அதிகமாய் பிரகாசிக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல உனக்கு தன்னுடைய வெளிச்சத்தை, தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய அன்பை, தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய அபிஷேகத்தை உனக்கு தரப்போகிறார். அது அதிகமாய் உன்னை உயர்த்தி கொண்டே போப்பது. எஸ், அதிகமாய் உன்னை அது ஆசீர்வதித்துக் கொண்டே போப்பது. உன்னை படிப்பில்லாம விட்டா பரவாயில்ல, அதை இழந்துட்டியா?
அபிஷேகத்தை இழந்துராத, அபிஷேகத்தை இழந்துராத. அந்த அபிஷேகம் பட்டம் பதவி எல்லாத்தையும் விட அதிகமாய் உன்னை உயர்த்தி கொண்டே, ஹல்லேலூயா, உன்னை உயர்த்தி கொண்டே போகும். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சிட்டு, எல்லாமே முடிஞ்சிட்டு, எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படி என்று சொல்றியா? அபிஷேகம் மட்டும் உன்னால முடியலையா? பயப்படாத சகோதரி, பயப்படாத சகோதரா, பயப்படாத தம்பி. ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே போவார், உயர்த்தி கொண்டே போவார். உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். என்னோட பேசுகிறீர் என்று கேட்கிறியா? உன்னோடு தான். You are that man, you are that woman, you are that boy, you are that girl. தேவன் உன்னோடு பேசுகிறார். தேவரீர், என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தாவீது ஆடு மேய்ச்சு கொண்டிருந்தவன். அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆண்டவரை துதிக்கிறதும், அந்த யாழை எடுக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, அந்த ஆடுகளை மேய்க்கிறது, அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அவன் படிக்கலையா? அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். அவனை பற்றி என்ன வேதம் சொல்லுது தெரியுமா? ராஜா சவுல் ராஜா சொல்லுகிறான், அவன் அதிக புத்திசாலி, அவன் மகா தந்திரி, ஆடு மேய்ச்சவன், யாழ்ல இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், அப்படி படிச்சு கொண்டிருந்தவன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. ஆனா அவனை குறிச்சு ராஜா ஒரு ரெக்கமெண்டேஷன் மற்ற போர்ச்சவர்கள்ட்ட கொடுக்கிறான். நேற்ற சொல்றான், அவன் அதிக புத்திசாலி, மகா தந்திரி என்று நான் அறிவேன். கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியினால் அவன் புத்திசாலியாய் நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அபிஷேகம் இருந்தால் சரி, பட்டம் படிப்பு பதவி எல்லாமே குப்பையாய், உனக்கு எல்லாமே அது குப்பை. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், நான் படிச்சது எல்லாமே குப்பை என்று எண்ணினேன். எஸ், அது உண்மை. எல்லாமே குப்பை. படிக்க கூடாதுன்னு சொல்லல, நாங்களும் படிச்சுதான் இருக்கணும். ஆனா அதுல தங்கி நின்றா ஒரு லிமிட் தான். மனிதன் உன்னை உயர்த்தணும் என்று சொன்னா அவன் உயரத்துக்கு மட்டும்தான் அவனை உயர்த்தலாம். தேவன் உயர்த்தினா அந்த லெவலே வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், அந்த லெவலே வேற. என்னால் ஒரு பொருளை உயர்த்தலும்டா இவ்வளவுதான் உயர்த்தலாம். இதுக்கு மேலண்டா இப்படி, அவ்வளவுதான். எவ்வளவு லிமிட் இருக்குது. தேவன் உயர்த்த ஒரு மனிதனை உயர்த்தினால் அந்த லெவலே வேற சிஸ்டர், அந்த லெவலே வேற பிரதர், அந்த லெவலே வேற. தேவன் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிட்டாருன்னு சொன்னா அந்த விளக்கு எந்த காத்துக்கும் ஹல்லேலூயா நூறாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் தாவீதின் மேலே இருந்தது. அவனுக்கு நம்பிக்கையில தான், ஆனா அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. அவன் ஒரு கழுதைதான், ஆனா அவன் புத்திசாலியாய் மாற்றின தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனை போல ஞானி இந்த உலகத்துல பிறந்ததே இல்லையா, முன்னுக்கும் இல்லையா பின்னுக்கும் இல்லையா. அப்படி ஸ்கேன் பண்ணாமலே புள்ள யாரது, டிஎன்ஏ டெஸ்டிங் எடுக்காமலே புள்ள யாருடது என்று சொன்னவன் அவன். ஹல்லேலூயா. அப்படி ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? முகத்துல சிரிப்பு வருதுல, முகத்துல ஒரு புன்முறுவல் வருதுல, வார்த்தை ஒன்று இருதயத்துக்குள்ள பாயுதுல. அப்படியே உங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருதுல.
தேவன் உங்களோடு பேசுகிறார். இயேசு உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறப்போகிறது. நம்பிக்கையற்ற நிலைமை நம்பிக்கையாய் மாறப்போகிறது. விசுவாசம் இல்லாத நிலைமை ஒரு பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் கொண்டு வர போகிறார். எதிர்காலமே இல்லை என்று சொன்ன உனக்கு எதிர்காலம் இருக்குது என்று தேவன் நிரூபிக்க போகிறார். அல்லேலூயா. தேவன் உன்னை வாழ வைக்க போகிறார். கரங்களை தட்டி விடுதலை இல்லை பிரதர். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிச்சாங்க. ஆனா தேவன் 430 வருஷத்துல ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எகிப்து தான் வாழ்க்கை அப்படி என்றாங்க. ஆனா அங்க தேவன் ஒரு விடுதலையை கொண்டு வந்தார். வனாந்தரத்துக்கு கூட்டி போனார். அங்கேயும் there is no hope. அப்படி என்ற இடத்துல ஆண்டவர் மன்னாவை கொண்டு போஷித்தார். மன்னாதி மன்னன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் பிரதர் நம்மோட ஆண்டவர். எஸ், நம்மோட ஆண்டவர் அப்படிதான். பொக்கெட்டுக்குள்ள காசே இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள அங்க ஆண்டவர் காகத்தை அனுப்பி சந்திக்க வல்ல தேவன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க பிரதர், சோர்ந்து போகாதீங்க. எதுல உங்களுக்கு இருள் இருக்குதோ, எதுல உங்களுக்கு நம்பிக்கையற்ற நிலை இருக்குதோ, அங்க தேவன் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறார். இருளில் இருக்கிற ஜனங் பெரிய வெளிச்சத்தை, சாதாரண வெளிச்சம் அல்ல, பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதித்தது. நிச்சயமாய் உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். சகோதரி, உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். சகோதரா, உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். தம்பி, உன் வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். அது இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் உதித்தாலே போதும். அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். என்ற புள்ள படிக்கதே இல்லை, மொக்கு பிள்ளையா இருக்குது. வெளிச்சம் உதிக்க போகிறது. ஞானம் என்கிற வெளிச்சம், ஞானத்தின் நூற்று கண் இயேசு அந்த வெளிச்சமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எஸ், நான் பின்வாங்கிட்டேன் பிரதர், விழுந்துட்டேன் பிரதர், எனக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், என் சாட்சி கட்டிட்டு பிரதர், என் குடும்பம் உடைஞ்சிட்டு பிரதர், ஒரு நம்பிக்கையும் இல்லை பிரதர். எஸ், உனக்கு நம்பிக்கை இல்லைதான். ஆனா தேவன் உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். உனக்கு நம்பிக்கையை கொண்டு வருவார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அது சாதாரண வெளிச்சம் அல்ல, அது ஜீவாதிபதி இயேசுவின் வெளிச்சம். டெத் என்றாலே எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இந்த செய்தி எனக்கு வாரத்துக்கு முதல் பாட்டு தான் எனக்கு வந்தது. நான் சும்மா என்னுடைய முன்னுக்கு அந்த டெப்படியில் சேரில் இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி சொன்னால், இந்த மதில் ஓட்டைக்குள்ளால் எனக்கு நிறைய காற்று வருது, ஏர் கண்டிஷன் போல் வருது அப்படின்னு. அப்போ நான் அவ சொன்னது உண்மையானு பார்க்குறதுக்காக போல போயிருந்தேன். ஆனால் அப்படி வரல. அந்த சமயத்தில் பாட்டு வந்தது. காற்று வரல, பாட்டு வந்தது. அப்படி சேரில் உட்கார, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும்
காலமும் நான் துதித்தேன், என் நேரமும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும் மரண இருளின் திசை என்று சொன்னாலே, மரணம் என்றாலே அங்க எல்லாமே முடிஞ்சிச்சு, ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி என்ற ஒரு நிலை. அவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஓ, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓ, எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, எங்களோட வியாதிகளுக்கு ஒரு தீர்வு வந்துட்டு, எங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று, ஒரு நம்பிக்கை வந்துட்டு. அப்படி என்று அவங்களுக்கு ஒரு வெளிச்சம், அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டாயிற்று. சென்ட் பேட்ரிக்ஸ் என்ற ஒரு ஃபாதர், அவரை பற்றி சில விஷயம் கேள்விப்பட்டேன். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, அவர் மிருகங்களோடு அவர் பேசுறதை நான் கனகாலமாக நான் கேள்விப்பட்டதுண்டு. அந்த ஃபாதர் மரித்த சவங்கள் 40 நாளோ அழுகி போன சவங்கள், அங்கால 40, 50, 100 நாள் அப்படியான ஒரு அந்த இடங்களுக்கு போய் அந்த எலும்புகளோடு அவர் பேசுவார். எல்லாமே அந்த நரம்பு எலும்பு எல்லாமே உருவாகி, அந்த மனிதன் உருவாகி அந்த இடத்துல எழுந்து நிற்பார். சென்ட் பேட்ரிக்ஸ், உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம், இது சரித்திரம். வெரி anointed man, சென்ட் பேட்ரிக்ஸ். அவர் போய் பேசுவார். In the name of Jesus, wake up. நரம்பு எலும்பு எல்லாமே மறுபடியும் எசேக்கியேல்ல கண்டது எழுத்தின்படி அவர்களுக்கு உண்டாகி அவர்கள் எழுந்து நிற்பார்கள், உயிரடைந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், டெத்ண்டா அங்க பார்க்கலாம், வெளிச்சம் என்றாலும் அங்க பார்க்கலாம். இயேசுவின் வெளிச்சம் ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நரம்பு எலும்பு எல்லாமே ரெஸ்டோர் பண்ணிப்படும். ஹல்லேலூயா. எஸ், அப்படிதான் மரணம் என்று சொன்னாலே முடிஞ்சது என்று அங்க இயேசு போய் நின்றா எலும்பு காலூன்றி நிற்கும், உயிரடையும் ஒரு மனிதன் அங்கே தோன்றுவார். அங்கே நம்பிக்கை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். தேவரீர், என் விளக்கை ஏற்றுவேன், என் இருளை வெளிச்சமாக்குவேன். அப்படியே கரங்களை உயர்த்தி இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
எக்காலமும் நான் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன், அப்படி யாவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவ ஜனம் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Amen. 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 God bless you. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me
without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the third day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisavirasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි.
යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිස්ස වීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.